இன்னைக்கு தான் இவங்க கிட்ட கிடியன் அவங்க வைஃப் பார்க்குறேன். வெல்கம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரைட், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஓகே நேராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்களேன். பண்டிகைலாம் முடிஞ்சிருச்சா? கேளுங்க, பண்டிகைலாம் முடிஞ்சிருச்சா? ஏன்னா இன்னும் மார்ச் வரைக்கும் பண்டிகை மண்ணலிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர் நடத்தணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா என்னவா இருக்குங்கிற தேடலும் ஆர்வமும் கொஞ்சமா வரும். இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அந்த டைம்ல அதெல்லாம் டைம் இல்லை. ஸோ லெட்ஸ் கெட் டு பிஸ்னஸ். ஆண்டவர் நம்மிடத்துல பேசக்கூடிய நேரம் இது. அது போன 7 வாரங்கள், கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி 7 வாரங்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசின. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு இருக்கிற தடையை குறித்து ஒரு 2 வாரம் பேசலான்னு யோசிக்கிறேன். எப்படி அதை மேற்கொள்ள முடியும் என்று பேசி, கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு எப்படிப்பட்டதா இருக்கும், கிறிஸ்துவின் வருகை அதனுடைய என்ன சொல்றது, வாக்குத்தத்தம் என்ன, கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் அல்லது நிகழ்வுகள் என்ன, அப்புறம் அதற்கு எப்படி நாம் குடும்பமாய் சபையாய் ஆயத்தப்பட வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேச இருக்கிறோம். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕುರಿತು 7 ಸಂದೇಶಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆಗೆ ಇರುವಂತಹ ಅಡ್ಡಿ ಅಥವಾ ತಡೆಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ನಾವು 2 ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಲಿದ್ದೇವೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬರುವಿಕೆಗಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಬೇಕು. ஹalleluya ஹalleluya. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி கலாத்தியர், இந்த வாரத்துல, இந்த வருஷத்துல ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வருஷத்திற்கான பயணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம் நான் ஏற்கனவே சொன்னேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. ನಾವು ಆತ್ಮನಿಂದ ಜೀವಿಸುತ್ತಿರಲಾಗಿ ಆತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯೋಣ. ಅಹಂಕಾರ போதும், வெறும் 25 மட்டும்தான். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். பைபிள் ரொம்ப தெளிவா இந்த நடக்கிறது எதை குறித்து சொல்லுதுன்னா, நீங்க சோல்ஜர்ஸ் உருவாக்குறத பார்த்திருக்கிறீங்களா? ஆர்மில சோல்ஜர்ஸ், நேவில, அப்புறம் ஏர்ஃபோர்ஸுக்கான ஏன் ஒரு டீச்சர், ஒரு ஹெட்மாஸ்டர், ஒரு பிடி எஜுகேஷன் பண்றவங்க, அல்லது எந்த ஃபீல்டா இருந்தாலும், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், யாரா இருந்தாலும் ஒரு பயிற்சிக்குள்ள போக வேண்டியது இருக்கு. அந்த பயிற்சிக்கு பிறகு அவர்களுக்கு ஓகே, நவ் யூ ஆர் சர்டிஃபைட் டு பி கால்ட் as an engineer. அப்புறம் இந்த கிராஜுவேஷன் இப்படி எடுத்துக்குவாங்க, இப்படி எடுத்துலாம் பண்ணுவாங்கல்ல. Now you are officially declared as a nurse or whatever. ஏன் இத சொல்றாங்கன்னா, ஒரு தீவிர பயிற்சிக்குள்ளே கடந்து போகிறதின் நிமித்தம் அவர்கள் அந்த ஒரு அவர்களுடைய கஷ்டத்திற்கு பிறகு வருகிற அந்த வெகுமதி, அந்த கிராஜுவேஷன் அல்லது அந்த டிகிரி. ஆமென். கஷ்டப்படாம யாருமே என்னவாகிறது இல்ல, ஒரு நபரா மாறுறது இல்ல. பிசினஸ்னாலும் கஷ்டப்படணும்,
என்ன சொல்றதுங்க, ஊழியம் செய்யணும்னாலும் அதற்கு ஒரு முறைமை இருக்கிறது, பயிற்சி தேவை. டாக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவை, இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவை, லாயர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவை, நர்ஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. ஆமென். இந்த பயிற்சிக்கு பிறகு வருகிற ஒன்று அங்கீகாரம். ஆமென். அந்த ஒரு அழுத்தத்தை தான் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் பேசும் பொழுது பேசுகிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் ஆவிக்குரிய நடை உங்களிடத்தில், your steps are trained steps. ஆமென். நான் எப்படி வேணா எங்க வேணா எந்த சூழ்நிலையிலையும் என்ன காரியத்திலையும் எப்படி வேணா இல்ல, இது பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு நடை, பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த பயிற்சி யார் தான் கொடுக்கணும்னா ஆவியானவர் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த பயிற்சி ಆವಿಯಾನವರ ಕೊಡುತ್ತನು. ಓದಿದಂತ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ನೋಡುವಾಗ ಅವರು ಮುಂದಿನ ಒಂದು ಅಭ್ಯಾಸಕ್ಕಾಗಿ ಹೋಗುವಾಗ ಒಳ್ಳೆಯ ಅಭ್ಯಾಸವನ್ನು ತೀವ್ರವಾಗಿ ಅವರಿಗೆ ಉಪಾಧ್ಯಾಯರು ಕೊಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪದವಿ ಅವರಿಗೆ ಸಿಗಬೇಕಾದ್ರೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಒಳ್ಳೆಯ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ಆತ್ಮನು ನಮಗೆ ಅನೇಕ ಅಭ್ಯಾಸಗಳನ್ನು ಕಲಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ನಾವು ನಿರಂತರಾಗಿರಬೇಕು. பரலோகத்திற்கு உருவாகக்கூடிய ஏதுவான ஒரே வழி பரலோகத்திலிருந்து வந்தவரால் மட்டும் கற்றுக் கொடுக்க முடியும். ஆமென். உலகத்தில் உள்ள நிறைவான புரிதலையும் ஞானத்தையும் அறிவையும் உடைய மனிதர்களால் அவருடைய அளவை எட்ட முடியாது. ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿದ್ದೇವೆ, ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತಿನಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯುವಾಗ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஏன்னா பரலோகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவரும் பரலோகத்திற்காக நம்மை உருவாக்குகிறவருமாய் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோகத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுக்க முடியும். சோ நம்முடைய இந்த வருஷத்துல நான் என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, let my steps be the trained steps. என்னுடைய நடக்கை உம்முடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கக்கூடிய நடக்கையா இருக்கட்டும். ஆமென். ஒரு போர் வீரனை போல என்னுடைய நடக்கை உமக்குள்ளே இருக்கிற நடக்கையாய் இருக்கட்டும். ஆமென். இதற்கு தடையாய் நேர் எதிராய் நிற்பவன் பிசாசு. அவனை குறித்து தான் நீங்க பார்க்க போறோம்னாங்க. முதல் வாரமே பிசாசை குறித்து. ஆமென். எதிரிய முதல்ல இருந்தே எதிர்க்கலனா வந்து தலையில உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிருவான். ஆமென். நம்ம எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவனிடத்துல நம்ம என்ன பண்ண முடியும். நாங்க தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், அப்ப எங்களுக்கு எதிரி யார்? பிசாசு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிசாசினுடைய கிரியைகளும் தன்மைகளும் நம்முடைய விசுவாசத்தை நிலைக்குலைக்கிற வேலை எப்படிப்பட்டதா இருக்கும்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಮಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಬೋಧಕರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಈ ವರ್ಷ ಏನೆಂದರೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಹಂತವಾಗಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸು ಎಂಬುದಾಗಿ. 26ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க வேணாம், ஆனா நீங்க பாருங்க எதுக்கு இந்த ட்ரெயின்ட் ஸ்டெப்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு கலாத்தியர் 5:26ஆம் வசனத்துல இருக்கு. ஆண்டவருக்கு நேர் எதிரான ஒரு காரியம் தேவன் உடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்காதது. நான் வேற வார்த்தைகள் இங்க இருக்கு, அதை எனக்கு பயன்படுத்த விருப்பம் இல்லை. ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಯಾವುದೆಲ್ಲ ಅತಿ ಅಭ್ಯಂತರ ಎಂಬುದಾಗಿ 26ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದರೆ ನಾವು ಅದನ್ನು ಓದಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನೀವೆಲ್ಲರೂ ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இந்த வருஷத்துல we have to get excited. நாம் தேவனுடைய வசனத்தை குறித்து, தேவனுக்காய் வாழ்வதை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து நாம் ஆர்வம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஐயோ பரிசுத்தமா, ஐயோ யார்கிட்டயும் நம்ம ஜெபம் பண்ணுமா, ஐயோ நம்ம வசனம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். நாம் தேவனுடைய காரியத்திற்காக ஆர்வம் கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுடைய நடத்துதலை டெய்லி என் வாழ்க்கையில நாம் பார்க்கணும்.
அவருடைய பரிசுத்தத்திற்கு நேரா ஒரு படி இன்னும் ஒரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போறதுக்கு என்னன்னா ஒப்பு கொடுக்கறத அவர் நடத்துறத நான் பார்க்கணும்னு நான் அவருடைய நடத்துதலுக்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதல் சில நேரம் நமக்கு தலை அப்படியே தடை விடுற மாதிரி இருக்கும், சில நேரம் தட்டுற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தான், நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய முடிவு பரலோகம். அதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதற்காகவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இது ஒரு வழி, அவ்வளவுதான். இது ஒரு வழியா கடந்து, உலகத்துல ஒரு வழியா கடந்து போய் நம்முடைய நோக்கு அல்லது லக்கு பரலோகம், தேவனோடு நித்தியமாய் இருக்க கூடியதான ஒரு இடம். ஆமென். அங்க நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம், இங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எதிர்க்கிறவன் சாதாரணமானவன் இல்லை. ஆமென். நம்ம எதிர்க்கிறவன் சாதாரணமானவன் இல்லை. இதே கலாத்தியர்ல 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா மாம்சத்தின் கிரியை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்மை எதிர்க்கிறவனுடைய பலமும் ஆயுதமும் நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சம். ஆமென். பைபிள் தான் சொல்லுது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நம்முடைய போர் ஆயுதம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் அவனுடைய துரைத்தனங்களோடும் தான் இருக்கிறது. ஆமென். அதனால நம்முடைய யுத்தமே the thoughts of the flesh and the thoughts of the spirit. ஆவியின் எண்ணங்களும் மாம்சத்தின் எண்ணங்களோடும் தான். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மாம்சம் அழிந்து போகும். பிசாசுக்கு என்னன்னா இந்த மாம்சத்தோடயே நாமளும் அழிந்து போகணும். தேவனுக்கு என்னன்னா இந்த மாம்சம் அழிந்து போனாலும் ஆவியில் நாம் தேவனோடு இணையணும், அவருடைய வருகையில் நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. இதுல நீங்க சுயநலமா இருக்கணும். ஆமென். இதில் நீங்க செல்ஃபிஷா இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் ஆண்டவருக்காக வாழணும், என் குடும்பம் பரிசுத்தத்துல நிக்கிறதுக்கு நான் ஆகாதவனா போனாலும் பரவாயில்ல. ஆமென். இதுல நான் செல்ஃபிஷா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க எல்லாரையும் நான் அரவணைச்சு பரலோகத்தை நான் கோட்டை விட்டுற முடியாது. ஆமென். என் டெஸ்டினேஷன் அதுதான். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಸತ್ತಮ ಚೊಲ್ಲುಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಈ ವರ್ಷ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಆಸಕ್ತಿಯಿಂದ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ, ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5ನೇ 19ರಿಂದ 21ರವರೆಗೂ ಓದುವಾಗ ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಸೈತಾನನು ನಮಗೆ ಎದುರಾಗಿ ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟುವ ಆತನೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವಾಗ ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲವು ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த பிசாசு யாரு, என்னெல்லாம் பெயரை கொண்டு இந்த உலகத்துல சுற்றி திரிகிறான், அவனுடைய வேலைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எதிரினுடைய பலத்தை நாம் அறிந்தால் மட்டுமே அதை எதிர்க்கிறது எப்படி என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். பிசாசு 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 அப்படியே இந்த யார் உடம்புலனா பேய் வந்துட்டா அப்படியே அதை ஓட்டுறதுக்கு வரும்போது அது கத்துதோ இல்லையா, அதை விட நம்ம ஜோரா கத்துது. இல்ல இல்ல இல்ல, அது கிடையாது. பிசாசு பிசாசு சட்டிலா வேலை செய்யும், அமைதியா வேலை செய்வான். அதனுடைய தாக்கம் நம்முடைய ஆத்மா பாதிக்கிற வேலையாக இருக்கும். ஆமென். பிசாசு அழகா வேலை செய்வான், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆமென். கண்ணில் பார்த்து காலகாலமா வர்றதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏமாந்துடக்கூடாது. வாசிங்க. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಭೂಲೋಕದವರನ್ನೆಲ್ಲ ಮರಳುಗೊಳಿಸುವ ಆ ಮಹಾಘಟ ಸರ್ಪನು, ಅಂದರೆ ಪಿಶಾಚನೆಂತಲೂ ಸೈತಾನನೆಂತಲೂ ಹೆಸರುಳ್ಳ ಪುರಾತನ ಸರ್ಪವು ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟು ಭೂಮಿಗೆ ಬಿದ್ದನು. ஆமென். ஆமென். அவனுக்கு பெயர் 4 பெயர்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சாத்தான், பிசாசு, வலு சர்ப்பம், அப்புறம் இன்னொரு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தா, அவனுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்திற்கு அப்படியே
நேர் எதிரான வேலை. என்ன வேலை தெரியுமா? நம்மள வழி விலக செய்யக்கூடியதுதான் நம்மளுடைய வேலை. ஆமென். அவன் வேலை என்னது? நம்மள மட்டும் இல்ல, முழு உலகத்தையும் வழி விலக செய்ய வேண்டும் என்கிறது தான். இங்கதான் நீங்களும் நானும் ரொம்ப முக்கியமானவர்களா தேவன் கருதுகிறார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அப்படியே தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. தேவனுடைய சித்தத்திற்கு வழி விலகினவங்களை, இருள்ல இருக்கிறவங்களை அப்படியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. முழு உலகமும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு. அவர் வேலையை அவர் செஞ்சிட்டாரு. ஏன் நீங்களும் நானும் முக்கியமானவர்கள்னா அதே வேலையை நீங்களும் நானும் தொடரணும்னு உங்களை என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன் நம்முடைய கிறிஸ்தவம், நம்முடைய ரட்சிப்பு அவ்வளவு முக்கியம்? இதுக்காக தான். ஆமென். முழு உலகத்தையும் பிசாசு வழி விலக பண்ணிடணும், ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போயிடணும்ன்ற ஒரு எண்ணம், அத நோக்கமாவே வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்முடைய வேலை இயேசு கிறிஸ்து செய்த அந்த வேலையை பூமியில் செய்வதற்கு. இப்ப இதுல நானு நீ இது அதுன்னு எதுக்காவது இடம் இருக்கா? நேரம் இருக்கா? ஆமென். நேரம் இருக்குமா? இருக்கக்கூடாது. ಈ ವಚನದಲ್ಲಿ ವಿರೋಧಿಗೆ 4 ಹೆಸರುಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಘಟ ಸರ್ಪನು, ಪಿಶಾಚನು, ಸೈತಾನನು, ಪುರಾತನ ಸರ್ಪ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಆತನ ಉದ್ದೇಶ ಏನೆಂದರೆ ದೇವರಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವುದು, ಇಡೀ ಲೋಕದ ಜನರನ್ನು ದೇವರ ಮಾರ್ಗದಿಂದ ತಪ್ಪಿಸುವುದೇ ಆತನ ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದ್ದಾರೆ, ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಾವು ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ಆಮೆನ್. சும்மா சாதாரணமா நம்ம ஆண்டவரை அப்படியே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போயிட்டா பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அவன் நம்மை வழி விலக பண்ணுவதற்கு மனிதர்களை உபயோகிப்பான், சூழ்நிலைகளை உபயோகிப்பான், தேவைகளை அனுப்புவான், வியாதிய கொடுப்பான், விரோதங்களை கொடுப்பான், எதிர்ப்புகளை உருவாக்குவான். இப்படிதான் அவனுடைய கிரியைகள் இருக்கும். இதுல நம்ம மற்றவர்கள் விழுந்து போகிறதுக்கும் காரணமா மாறலாம், நாம் விழுந்து போறதுக்கு மற்றவங்க காரணமா மாறலாம். இதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தத்தை நாடும் பொழுது மட்டுமே அவருக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். அவன் தாங்க முடியாத ஒரு என்ன சொல்றதுங்க சுமை எது தெரியுமா? பரிசுத்தம். அவன் நிற்கவே முடியாத ஒரு காரியம் எது தெரியுமா? அவருடைய வசனம். தேவனுடைய வசனத்திற்கு அவனால நிற்கவே முடியாது. அதனாலதான் சபை வசனத்துல வளரணும். ஒவ்வொருத்தரும் பைபிள் சீரியஸா எடுத்துக்கணும். வேதத்தை அறிந்தவர்கள், வசனத்தில் உறுதியா நிற்கிறவர்கள் மட்டுமே பிசாசை ஜெயிக்க முடியும். கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல. ஒரு ஐயா இறந்துட்டாரு, 84 வயசு. இங்க டைரக்டர் ஒரு 30 பேர் அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே வேலை செஞ்சாங்கன்றதுனால ஒரு 30 பேர் வந்து அப்படி எல்லா லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. என் கூட வேலை செய்யற ஒரு அம்மா திடீர்னு நீ தமிழ்ல ஜெபம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமென். தமிழ்ல ஜெபம் பண்ணன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டவரே ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, உங்கள் இதயம், யோவான் 14 அதிகாரம், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பிதாவிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னுடைய பிதாவின் வாசஸ்தலத்துல, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நான் சொல்லி இருப்பேன் நித்திய ஜீவனுக்கு ஆதாரம். ஆமென். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். அதை ஆயத்தப்படுத்தின பிறகு திரும்பவும் உங்களுக்காக நான் வருவேன், என்னிடத்தில் நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். நித்திய ஜீவனுக்கு ஆதாரம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில கிடைப்பு எப்படிப்பட்டதா, எங்க கிடைக்கும், எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்துல இங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லுது, இது கையால் செய்யப்படாத ஒரு காரியமா இருக்கு. இது
பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் நமக்கு கிடைத்த ஒரு காரியம், பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்க இந்த அவருடைய பொக்கிஷங்களை நாம் அனுபவிக்க முடியும். இந்த பொக்கிஷம் என்ன சொல்ல பழுதடையாது, இந்த பொக்கிஷம் கெட்டு போயிடாது. ஆமென். நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் தெரிஞ்சதுனால, ஆண்டவரே நீர்தான் கத்தோலிக்க குடும்பத்துக்கு உட்பட்டவர்கள், அவங்க நீங்க தான் எங்களை இந்த பூமியில இருந்து விடுவிக்கிற. வசனம் தெரியலனா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நன்றி நன்றி நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆறுதலை கொடுங்க. ஆமென் ஆமென். வசனத்துல தேறினவர்களா நம்ம இருக்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு கருவி. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಸೈತಾನನು. ಆತ ನಮಗೆ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ವೇದನೆಯನ್ನು, ಕಷ್ಟವನ್ನು, ಕಣ್ಣೀರನ್ನು, ಈ ರೀತಿ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುವುದು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಆತನ ಉದ್ದೇಶ ಏನೆಂದರೆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಆತನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. ಆತನ ಮೇಲೆ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾರವಾಗಿರುತ್ತದೆ. ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು, ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೊಡುವ ಆಜ್ಞೆ. ಆದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಅದು ಇಡಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பிசாசு அவனுடைய வேலை ஒன்னு சொன்ன, முழு உலகத்தையும் அவன் தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று அவன் நம்மை வழிவிலக பண்ணுகிறவன். முதலாவது. இரண்டாவது வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி 12:10. ಅವನ ದೂತರು ಅವನೊಂದಿಗೆ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟರು. ಆಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಹಾ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದೆನು. ಅದು, ಈಗ ಜಯವು, ಶಕ್ತಿಯು, ರಾಜ್ಯವು ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಉಂಟಾಯಿತು. ಆತನು ಅಭಿಷೇಕಿಸಿದವನ ಅಧಿಕಾರವು ಈಗ ಸ್ಥಾಪಿತವಾಯಿತು. ಹಗಲಿರಲು ನಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲೆ ನಮ್ಮ ದೇವರ ಮುಂದೆ ದೂರು ಹೇಳಿದ ದೂರುಗಾರನು ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದ್ದ. பிசாசனுடைய இன்னொரு வேலை என்னது? சகோதரர்களை குறித்து என்ன வார்த்தை இருக்கு தமிழ்ல? குற்றம் சுமத்துகிறவனாய் பிசாசு என்ன பண்றான்? இருக்கிறான். சகோதரர்களை குறித்தும் சகோதரிகளை குறித்தும் குற்றம் சுமத்துகிறவனாக. யார்கிட்ட இந்த வேலையை அவன் செய்யறான்? ஆண்டவர்கிட்டயே போய் செய்யறான். உன் புள்ளன்ற, ரத்தம் சிந்திட்டான்ற, உன் புள்ள என்ன வேலை பண்ணிக்குது பாத்தியா, உன் பொண்ணு என்ன வேலை பண்ணிக்குது பாத்தியா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்மள குறை சொல்ற வேலையாவே ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தி இந்த பூமியில நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி அவரை போல மாறுவதற்கு வழியை காண்பித்து கொடுத்து போனா, பிசாசு நம்மளை குறித்து ஆண்டவர்கிட்டயே குறை சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்னா ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு? ஆண்டவர் வேதனைப்படுவாரா பட மாட்டாரா? பரிசுத்தம் இதை மாற்றும். ஆமென். இந்த மனநிலை நமக்கு இருக்கும்னா பிசாசு நம்மள ரொம்ப கன்வீனியன்ட்டா உபயோகப்படுத்துறான்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியா நம்மள உபயோகப்படுத்துறான்னு அர்த்தம். மற்றவர்களை குறித்து குற்றம் சுமத்துகிற மனநிலை நமக்கு இருக்கும்னா, மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற மனநிலைமை நமக்கு இருக்கும்னா, இது பிசாசனுடைய நேரடி சுபாவம். இதை அவன் என்னை கொண்டு பிரகடனப்படுத்துகிறான் என்ற அர்த்தம் உங்க பைபிள்ல தான் இருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன். யோவான் 14:26-27. என் சமாதானத்தை உனக்கு விட்டு போகிறேன், உலகம் தரக்கூடிய சமாதானம் அது இல்ல பைபிள் சொல்லுது. ஆமென். என் சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்திய 5ஆம் அதிகாரம். அவங்க யாரா? தேவனுடைய பிள்ளைகளா இருப்பார்கள். அப்ப குற்றம் சுமத்துகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் யாருடைய பிள்ளையா இருப்பாங்க? பிசாசனுடைய பிள்ளையா இருப்பாங்க. நான் யாரு பிள்ளைன்றத நான் தான் தீர்மானிக்கணும். இந்த வசனத்தின் வெளிச்சத்துல நான் யார தூக்கி தலையில கொண்டாடிக்கிட்டு இருக்கேங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு ஈஸியா நான் ஜெபம் பண்ண ஓடிடுவாங்க. நான் ஜெபம் பண்ண அப்படி பண்ண அப்படி நடத்துவாங்க. நடக்காதுங்க. அவன் தேவனையே எதிர்த்தவன். நம்ம ஏமாத்துறோம். இதுக்கு பழக்குவிக்கப்பட்ட
நடை தேவை. ஆமென். இதுல பரிசுத்த ஆவியானவருடைய ட்ரைனிங் நமக்கு தேவை. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இரவும் பகலும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் குற்றம் சொல்லுகிறவனாய் பிசாசு இருக்கான். ஹalleluya, ஹalleluya. 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 ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கிறீங்கன்னா, இந்த சுபாவம் இந்த வருஷம் எனக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவரேன்னு தீர்மானம் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், மாம்சத்தோடும் ஆவியோடும் தான் நமக்கு யுத்தம். நாம் மாமிசத்தை அதிகமாய் மேன்மைப்படுத்தும் பொழுது பிசாசு என்னிலே மேன்மைப்பட்டு கொண்டே இருப்பான். நான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் ஆவியை மேன்மைப்படுத்தும் பொழுது தேவனுடைய சுபாவம் என்னில் வெளிப்படும். ஆமென். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவருடைய சாயல ஜனங்க உங்களை கொண்டு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. அவருடைய சாயல இந்த உலகத்தில் உள்ள இருள்ல இருக்கிற ஜனங்க உங்களை கொண்டு பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆமென். அவருக்கு அந்த ஆசை, எனக்கு இந்த ஆசை. ಆಮೆನ್. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅಹಲ್ಯರು ನಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ದೂರಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಆಗಿರುತ್ತದೆ. ನಾವು ತಪ್ಪು ಮಾಡುವಾಗಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 27ರಲ್ಲಿ, ನಾ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, ನನ್ನ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುತ್ತೇವೆ, ದುಃಖ ಪಡುವವರು ಧನ್ಯರು, ಅವರು ಸಮಾಧಾನ ಹೊಂದುವರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಚಾಡಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ದೂರ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ತಪ್ಪು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಮಾಂಸದೊಂದಿಗೂ ಆತ್ಮದೊಂದಿಗೂ ಹೋರಾಡುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ನಾವು ಇರುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ஆவிக்குரியவர்கள் எப்படி ஆவிக்குரியவர்களுக்கு எதிரானவர்களா இருக்க முடியும்? வேதம் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஆனா உலகத்துல அது நடக்குது. எப்படி அது முடியும்? ஆவிக்குரியவர்களுக்கே எப்படி எதிராக இருக்க முடியும்? ஆமென். Something seriously wrong. ஏதோ அப்பட்டமா மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆமென். ஹalleluya. நம்ம அவருக்கு பூரணமா அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சில காரியங்கள் உலகத்தில் உள்ள ஜனங்களை அவனுடைய வல்லமையை கொண்டு அவன் என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு 5 வசனம், ஒரு 4 வசனம் நான் சொல்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. கவனிங்க, பிசாசுக்கு பேர் என்னது? சோதனைக்காரன். அவன் என்ன பண்றான்? அவன் வேலையே நம்மள சோதிக்கிறது தான். ஆமென். ஆண்டவருடைய வேலையே என்னது? ஆண்டவருடைய வேலை சோதிக்கிறது. பிசாசுனுடைய வேலையே நம்மள சோதிக்கிறது தான். ஆண்டவருடைய வேலையே நம்மள சுத்தமாக்குறது தான். ஆமென். பிசாசு நம்மள சோதிப்பான், ஆண்டவர் நம்மள சுத்தப்படுத்துவார். ஆமென். பிசாசு நம்மள சோதிப்பான், சோதிச்சுக்கிட்டே இருப்பான். நம்மளுடைய பேஷன்ஸ நம்ம இழக்கிற வரைக்கும், நம்முடைய சமாதானத்தை நம்ம இழக்கிற வரைக்கும், ஆமென், நம்முடைய என்ன சொல்றதுங்க, அமைதியை நம்ம இழக்கிற வரைக்கும் இது அவனுடைய வேலை. ஆமென். என்ன பண்றதுங்க? கண்ட்ரோல் மீறிடுச்சு, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இதுதான் பிசாசுக்கு தேவை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் காரணர். ஹalleluya. எனக்கு இது சாதகமா இல்லைன்னா நான் கண்ட்ரோல் மீறிடுவேன். நோ நோ நோ, பைபிள் டசன்ட் அக்ரி திஸ். வேதம் இதை என்ன பண்றதில்ல, ஒத்துக்கொள்றதில்ல. நான் தேவ சாயலுடையவனா இருந்தால் எனக்குள்ளே சமாதானம் காக்கப்படும். ஆமென். எவ்வளவுதாங்க பொறுமையா இருக்கிறது? இயேசுவே சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் பொறுமையா இருந்தார். நான் ஏமாத்துறோம், இந்த பிரசங்கம் பண்ற சாம் தான் ஏமாத்துறோம், இங்க இருக்கிற நம்ம தான் ஏமாத்துறோம். அவர் தான் நமக்கு விதிவிலக்கு. ஹalleluya. அவர் தான் நமக்கு ஒரு 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 ஸ்டாண்டர்ட், நம்ம பின்பற்றக்கூடிய ஸ்டாண்டர்ட். ஹalleluya. அவன் சோதனைக்காரன், நம்மளை சோதித்துக்கிட்டே
இருப்பான். இந்த வருஷம் பைபிள் சொல்லுது, நான் சோதனைக்கு உட்பட்டாலும் கூட, எவ்வளவுதான் நான் சோதிக்கப்பட்டாலும் கூட சமாதானத்தை இழக்க மாட்டேன். ஆமென். சமாதானத்தை இழக்க மாட்டேன். ஏன்னா சமாதானத்தின் தேவன் எனக்குள்ள. நீங்க பிசாசை எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவன் ட்ரை பண்ற வரைக்கும் நீ ட்ரை பண்ணு. அதனால நான் அமைதியா இருப்பேன், நான் எதுலயும் ஈடுபட மாட்டேன், நான் எதுவுமே நான் எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்லை, நான் ஐ cannot justify myself. ஆமென். நீதி உள்ள நியாயாதிபதி தேவன் மட்டும்தான். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். அவர் என்ன அப்ரூவ் பண்ணணும். well and good and faithful servant. உண்மையும் புத்தமுள்ள ஊழியக்காரனே, இத மனுஷன் சொல்றது இல்ல, தேவன் சொல்லணும். ஆமென். தேவன் எப்ப சொல்லுவாருன்னா, தேவன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர்ல வாயில வந்துடும். இவங்க முன்ன மாதிரி இல்லைங்க, இவங்களுடைய வாழ்க்கை இப்படி மாற்றப்பட்டிருக்கு, தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறாங்க, பயங்கரமா தேவனால் பயன்படுத்தப்படுறாங்க. அப்ப சொல்லுவார் ஆண்டவர், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். முதல்ல ஆண்டவர் அங்கீகாரம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம விழுந்து போறதுக்கு வழி பண்ண மாட்டாரு. பிசாசு தான் அதை செய்வான். நிறைய ஸ்தானங்களை கொடுத்து விழுந்து போகிறதுக்கு செய்வான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவரை போல நம்மளை மாற்றுவாரு, உருவாக்குவாரு. அவர் சொன்னதுல உண்மையா இருந்து பொறுமையோடே கூட லக்கை நோக்கி ஓடி அவர் கொண்டு வைத்திருக்கிறதான அந்த பந்தய பொருளை நான் அடையும் பொழுது, ஆமென், இதுக்குதான் பழக்க வைக்கப்படுகிற கால்கள் தேவை. ஆமென். சும்மா ஒரு நாள்ல வந்துடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, பைபிளை சர்ச்சுக்கு எடுத்துட்டு வாங்க, வேதத்தை புரட்டுங்க, வசனத்தை பாருங்க, அந்த வசனம் கண்ணில் படட்டும், இதயத்துல பதியட்டும், வாழ்க்கை மாறும். ஆமென். இல்லைன்னா கஷ்டம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும். ಸೈತಾನನು ಶೋಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4:3 ಬರೆದಿದೆ, ಆತನು ಶೋಧಕನು, ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು, ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿಪಡಿಸುವಂತಹ ದೇವರು, ಸಮಾಧಾನವಾದ ಪ್ರಭು, ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಕಾರಣರಾಗಿರುವಂತವರು. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಂದ್ರೆ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುವವರೆಗೂ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ವರ್ಷ ನಾವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ಎಷ್ಟೇ ಶೋಧನೆಗಳು ಬಂದರೂ ನಾನು ಸಮಾಧಾನದಿಂದ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எடுக்கிற தீர்மானங்களில் தான் அவர் நமக்கு வேலை செய்கிற, அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருப்பார். ஆமென். நம்முடைய தீர்மானங்கள் பரலோகத்துக்கு ஏற்புடையதா இருந்தா, ஆமென், அவர் சித்தத்துக்கு ஏற்புடையதா இருந்தா அவரை போல நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். ஆமென். நம்முடைய தீர்மானங்கள் உலகத்தை, அதனால நம்ம நல்ல வசதியா வாழக்கூடாது, நல்ல ஸ்தானங்கள்ல போகக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்க நல்ல ஸ்தானத்துல தான் இருப்பாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க, செழிப்பா தான் இருப்பாங்க, நன்மைகளை அனுபவிப்பாங்க. ஆனா சேலஞ்ச் என்னன்னா, எவ்வளவுதான் உயர்வ பூமியில நான் பார்த்தாலும் என்னுடைய நோக்கம் பரலோகம்ங்கிறத நான் கவனம் தவறிடக்கூடாது. ஆமென். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கும். ஹல்லேலூயா. ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ತೀರ್ಮಾನವು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಸಂಬಂಧವಾಗಿರಬೇಕು. ದೇವರು ನಮಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನವನ್ನು, ಪದವಿಯನ್ನು, ಆಸ್ತಿ, ಅಂತಸ್ತು, ಐಶ್ವರ್ಯ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ಅದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆದರೆ ನಮ್ಮ ತೀರ್ಮಾನ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ಈಗ ಈ ಲೋಕಕ್ಕೆ ತೀರ್ಪು ಆಗುತ್ತದೆ, ಈಗ ಇಹಲೋಕಾಧಿಪತಿಯು ಹೊರಗೆ ನೂಕಲ್ಪಡುವನು. ஆமென். ஆமென். தமிழ்ல வாசிங்கம்மா. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென். பிசாசுக்கு இன்னொரு பெயர் என்னது? உலகத்திற்கு அதிபதி. ஆமென். he is a power monger. power monger என்ன தெரியுமா? பதவி 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 பதவி, ஸ்தானம் 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 ஸ்தானம், பேரு 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 பேரு. ஆமென். இது இந்த உலகத்தின் அதிபதிக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம். ஆமென். இயேசு கிறிஸ்து நரிகளுக்கு குடி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆமென். இருந்துச்சு. அவருக்கு வந்து யூதேயாவுல ஒரு வீடு இருந்துச்சு, நாசரேத்துல ஒரு வீடு இருந்துச்சு. நல்ல கையில நல்ல பணம் இருந்துச்சு. அத பொருட்டா நினைக்கலங்க ஏசப்பா. அத சொல்ல வரேன் நான். அத பொருட்டா நினைக்கல. It didn't mean anything to him. அவருக்கு இருந்தத அவர் பெருசா நினைக்கல. அவர் நோக்கம் தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்ய. ஆமென். சிலர் அவர்களை ராஜாவாக்கும்படிக்கு வகை தேடினார்கள். வேதத்துல வசனம் இருக்கா? இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் என்று வகை தேடினார்கள். அங்கிருந்து மறைஞ்சிட்டாரா, தப்பிச்சிட்டாரா? ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணப்படுதோ உலகத்துல, தேவ சித்தமான பாருங்க, நீங்க அநேக நாள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கஷ்டத்தின் பிரதிபலனா ஒரு ஸ்தானம் கிடைக்குதுன்னா நிச்சயமா தேவனுடைய காரியம். ஈஸியா ஒண்ணு அப்படியே கொடுத்துறாங்கன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் கூப்பிடுவாங்க, சிஸ்டர் இங்க வாங்க பிரேயர் நடத்துங்க, சிஸ்டர் பிரதர் இங்க வாங்க வர்ஷிப் பண்ணுங்க பிரதர். ஆமென். ஈஸியா கிடைக்கிறது. பரலோகத்தோடு தொடர்புடையதான வேத வசனத்தை கூட நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆமென். நேற்றைய தினத்தில் நேற்று ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு டாக்டர், உங்ககிட்ட பேசினாலே ஒரு தெளிவு கிடைக்குது. நீங்க ஏன் எங்க சபையில உள்ள வாலிப பிள்ளைகளை சீஷத்துவத்தில் நடத்தக்கூடாது? இன்னொரு சபையில ஒருத்தர் கூப்பிட்டு, எங்க கிட்ட வாங்க, அவர்கிட்ட போகாதீங்க, வேகமா வளர்ந்துடலாம், ஒரு நல்ல ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். நேத்து காலையில ஒரு 11:30 மணி இருக்கும். வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக அவர்கிட்ட போய் பேசுறதுக்காக போனா அவர் சொல்றா, நீ வா, வெறும் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க, நீ வா, ரொம்ப நல்லா நிறைய செய்யலாம் நம்மள. ஆமென். நல்ல ஆஃபர் தான், நல்ல ஆஃபர் தான். ஆமென். நான் ஜெபம் பண்ணேன், தேவனிடத்துல இருந்தா இது. நான் சொன்னேன், எங்களுக்கு சபை இருக்குங்க, நாங்க செய்ய வேண்டிய வேலை, நாங்க இன்னும் பெரிய பிரம்மாண்டமான சபை தான், ஒரு கிராமத்து சபை தான், செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். பாப்பா படிக்க தெரியாதவனா இருக்கேன். ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன வேணா பண்ணுவான், எதை வேணா கொடுப்பான், யாரை வேணா உபயோகப்படுத்துவான். ஆமென். தேவனுடைய சித்தத்திற்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டா, ஆமென், நாம் தரிசனத்தில் உறுதி உள்ளவர்களாக இருப்போம். நம்மளை வைத்த இடத்துல தேவனே நம்மளை கொண்டு போகிற வரைக்கும் உறுதி உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். டெம்டிங்கா தான் இருக்கு, என்ன பண்றது, நம்ம நினைக்கிற மாற்றம் வர மாட்டேது, டெம்டிங்கா தான் இருக்கு. என் திங்கிங் வேற லெவல்ல இருக்கு, இங்க திங்கிங் வேற மாதிரி இருக்கு, டெம்டிங்கா தான் இருக்கு. ஆமென். தேவ சித்தமா ஏன் எண்ணமான வரும் பொழுது தேவ சித்தம் தாங்க முக்கியம். ஹல்லேலூயா. ದೇವ ಸಿದ್ಧನ ಮುಖ್ಯ. ಸೈತಾನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಇಹಲೋಕಾಧಿಪತಿ ಎಂಬುದಾಗಿ. ಇದರ ಅರ್ಥವೆಂದರೆ ಪದವಿಗಾಗಿ ಆತನು ಬಯಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ಯವೇದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಹಕ್ಕಿಗಳಿಗೆ ಗೂಡುಗಳಿವೆ, ನರಿಗಳಿಗೆ ಗುದ್ದುಗಳಿವೆ, ಆದರೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಿಗೆ ತಲೆ ಇಡುವಷ್ಟು ಸ್ಥಳವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿರುವವರು ಬಯಸುವಾಗ ಆತನು ಮರೆಯಾಗಿ ಅವರ ಹಿಂದೆ ಹೊರಟು ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ಪದವಿಗಾಗಿ ಪಟ್ಟಕ್ಕಾಗಿ ಆತನು ಬಯಸುವಂತದ್ದಲ್ಲ, தேவரே ನಾವು ಏನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವವರು. நான் சொல்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க. அப்போ நாங்க ரொம்ப அப்படியே வாழணுமா, கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை. ஆமென். தேவனால் நடத்தப்படுவதற்கும் பிசாசால் அருளப்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வசனத்தை அறிந்தா மட்டும்தான் அது தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் நடத்தப்படுகிற நடக்கை ஸ்லோவா, ஸ்டெடியா, தடுமாற்றம் இல்லாம நல்ல புரிதலோடு இருக்கும். பிசாசால நடத்தப்படுகிற சலசலப்பா, பயத்தோடு, ஒரு இடத்துல நான் ஒண்ணு கிடைச்சது நான் அதை செய்வேன், ஆனா இன்னொரு இடத்துல நான் ஃபேஸ் பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஐயோ இங்க எப்படி போறது, அங்க பார்த்துட்டாங்களா, இங்க இந்த மாதிரி ஒரு சலசலப்பான ஒரு வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். இது நமக்கு வேணாம். ஏன்னா தேவன்
நம்ம நித்தியத்திற்கு உருவாக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சோதனை, இதெல்லாம் உபத்திரவம். இதை நம்ம தாண்டி தான் வரணும். இந்த உபத்திரவத்தின் வாயிலா தான் பரலோகத்தை நம்ம அடைய முடியும். ஹalleluya, ಆಮೆನ್. ಸೈತಾನನು ಕೊಡುವಂತದ್ದು ವೇಗವಾಗಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯಗಳು, ಅದರಲ್ಲಿ ಚಂಚಲತೆಯು, ಕಷ್ಟವೂ, ಕಣ್ಣೀರು ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ದೇವರು ಕೊಡುವಂತದ್ದು ನಿಧಾನವಾಗಿ ಆತನ ಬಳಿಗೆ ನಾವು ಇರುವಾಗ ತಾಳ್ಮೆ, ಸಮಾಧಾನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். மனசு போராடாது, பதட்டம் வராது. தேவனிடத்துல இருந்து வருகிறதான ஆலோசனை. ஆமென். அவர் எப்படி தெளிவா இருக்காரோ நம்மளும் அப்படி தெளிவா இருக்க முடியும். ಆಮೆನ್, ஹalleluya. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಕೊಡುವಂತದ್ದು ತಿಳುವಳಿಕೆಯ ಒಂದು ಜ್ಞಾನ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಬದಲಿ ಹೋಗುವವರಲ್ಲ, ನಿಧಾನವಾಗಿ ಯೋಚಿಸಿ ಹೋಗುವಂತವರಾಗಿರುತ್ತೇವೆ. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ಇವರಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರತಿರೂಪವಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ತೋರಿಸುವ ಸುವಾರ್ತೆಯ ಪ್ರಕಾಶವು ಉದಯವಾಗಬಾರದೆಂದು ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಮನಸ್ಸನ್ನು ಮಂಕು ಮಾಡಿದನು. தமிழ்ல படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை, கவனிங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தை அவிசுவாசியாகிய அவர்களுக்கும் பிரகாசமாய் இருக்கும்படி இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை கூடாக்கினான். ஆமென், ஹalleluya. இதுதான் பேஸ், நமக்கு இதுதான் அடிப்படை. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா நற்செய்தி தான் அடிப்படை. ஆமென். 2 நற்செய்தி இருக்காது. ஆமென். ஒரு சார்பற்ற நற்செய்தி, ஒரு சார்பான நற்செய்தி இருக்காது. ஹalleluya. நற்செய்தினா ஒண்ணுதான். ஆமென். அது இயேசு கிறிஸ்துவை குறித்தது ஆக இருப்பது மட்டும்தான். இந்த நற்செய்தி எதை குறித்து எதை அடக்கி இருக்கும் தெரியுமா? என்னுடைய நிலைமையை காட்டும், ஜனங்களுடைய இக்கால சூழ்நிலைகளை காட்டும், தேவனோடு இருக்கிற தொடர்பை, பாவம் எப்படி துண்டித்து விட்டதுன்றதை காட்டும், நான் எவ்வளவு பாவின்றதை எனக்கு காட்டும். ஆமென். எனக்கு பரிசுத்தம் தேவைங்கிறது அது உணர்த்தும். பரலோக தேவனுடைய மாசற்ற ரத்தத்தினால் நான் கழுவப்பட வேண்டும் என்ற உந்துதல் அது கொடுக்கும். ஆமென். நான் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அநேகரை நான் இந்த பரிசுத்த வழிக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பை உடையவனா நான் மாறுவேன். இந்த பொறுப்புடையவனாய் இருக்கிற எனக்கு பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை போலவே எனக்குள்ளேயும் அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்ற பரிசுத்த வாழ்க்கையை நோக்கி நான் ஓடுவேன். ஆமென். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் மனதுடையவனாய் லக்கை நோக்கி ஓடிட்டே இருப்பேன். இதுதான் ஒரே சுவிசேஷம். A good news about Christ. ஆமென். இந்த நற்செய்தியை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்ம ரொம்ப முக்கியமானவங்க. 2வது விஷயம் எதுக்கு தெரியுமா? அவர்கள் காணாதவர்களுக்கு காண செய்கிற பொறுப்பு ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. ஆமென். பார்க்காதவங்க, இந்த நற்செய்தியை பார்க்காதவங்க இந்த நற்செய்தியை பார்க்கணும், இந்த நற்செய்தியை அறிந்து கொள்ளணும், இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். ஆமென். அவர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறணும், அவர்களும் பரலோகத்திற்கு உரியவர்களாய் மாறணும். ஆமென். இதுதான் பிசாசு செய்வான். என்னுடைய வேலை ரட்சிக்கப்பட்டதோட முடியறதில்ல. நிறைய நீங்களும் நானும் செய்ய வேண்டியது 40 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்தது போதும். ஆமென். வாரம் சர்ச்சுக்கு புது ஆளுங்க வரணும். இது நீங்க தான் செய்யணும். புரியுதுங்களா? நான் சொன்னா கேட்க முன்னாடியே நீங்களே ஒரு டிசிஷனுக்கு வந்துடக்கூடாது. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, இது பிடிக்குது, 3வது தெருவில் 4வது வீட்டில் என்னை பற்றி என்ன பேசிட்டாங்க, நார்த் இந்தியாவில் பாஸ்டர்கள் அடிக்கிறாங்க, இந்த காரணம்லாம் கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். நம்ம வேலை இயேசுவை குறித்து அறிவிக்கிற வேலை மட்டும்தான். நீங்களும் நானும் செய்யலனா இருளில் இருக்கிறவன் அப்படியே செத்துருவான். ஆண்டவர் நம்மளை கேட்பாரு. ஆமென். டெய்லி இந்த வேலை நடக்கணும்.
வாரந்தோறும் புது விசுவாசி சர்ச்சுக்கு வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்களால் தான் நடக்கணும். ஆமென். ஆமா, ಸುವಾರ್ತೆಯು ಒಂದೇ ಒಂದಾಗಿರುತ್ತದೆ, ಅದು ಹಲವು ಮಾರ್ಗವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನ ಪ್ರಭಾವವು ಉದಯವಾಗುವುದು ದೇವ ಸುವಾರ್ತೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಸಾರುವವರಾಗಿರಬೇಕು. ಈ ವರ್ಷ ನಾವು ಅನೇಕರು ಭಯದಿಂದ ಅವರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು, ಇವರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಲ್ಲ. ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನು ಸಭೆಗೆ ತರುವಂತದ್ದು. ஆமென். ಆಮೇನ್. சுவார்த்தை நற்செய்தி. ஆமென். அப்ப கெட்ட செய்தியும் இருக்கு, நல்ல செய்தியும். கெட்ட செய்தியும் இதே வாயில சொல்லலாம், நல்ல செய்தியும் இதே வாயில சொல்லலாம். ஆமென். ரெண்டுத்துக்கு ஒரு வாய் யூஸ் ஆகக்கூடாதுங்க. நான் யார் பக்கம் நிக்கிறேன்றத நான் முடிவு பண்ணியே ஆகணும். ஆமென். நான் ஆண்டவர் பக்கம் நிக்கிறேன்னா நற்செய்தி மட்டும்தான் என் வாயில வரணும். நல்ல விஷயம், சந்தோஷ குறிச்சு நல்ல விஷயம், நம்ம சுமனை குறித்து நல்ல விஷயம், ஐசக் ஐயா குறித்து நல்ல விஷயம். ஆமென். நல்லது பேசுறதுக்கு இந்த வாய் யூஸ் பண்ணணும். ஆமென். ஏன்னா இது பரலோகம் வரைக்கும் நம்மளை கொண்டு போகிற ஒரு காரியம். ஆமென். ஈஸியா கெட்டது வந்துடும், பிசாசுக்கு அதான் வேணும். ஆமென். ஏன்னா நம்ம பரிசுத்தம் அங்க அடிபட்டு போகணும், அவனுக்கு அதுதான் வேணும். நம்ம சோதனையில விழுந்துடணும், அவனுக்கு அதுதான் வேணும். ஆமென். நல்லவங்களா ஆண்டவருக்காக வாழ்றது கஷ்டம், ஆனா அப்படிதான் வாழணும், வேற வழி இல்லை. நோ ஆப்ஷன், வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு. அவருக்காக வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. ನಾವೆಲ್ಲರೂ ಶುದ್ಧರಾಗಿರಬೇಕೆಂಬುದು ದೇವರ ಉದ್ದೇಶ. ಆದರೆ ಸೈತಾನನು ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ತೆಗೆದು ಅಶುದ್ಧರಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂಬುದು. ದೇವರು ನಮಗೆ ಬಾಯಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕಲ್ಲ, ಆದರೆ ಸುಲಭವಾಗಿ ಮಾತುಗಳು ಬರುತ್ತದೆ, ಸೈತಾನನು ಕೊಡುವಂತದ್ದು. ಆದರೆ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಈ ಬಾಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு நேரம் தான் இல்ல. சரி, நம்ம எதிரி யாருன்னு முடிவு பண்ணிடலாம் இன்னைக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ಎಫೆಸದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ನೀವು ಪೂರ್ವದಲ್ಲಿ ಅಪರಾಧಗಳನ್ನು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದು ಇಹಲೋಕಾಚಾರಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರಿ. ವಾಯುಮಂಡಲದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ನಡೆಸುವ ಅಧಿಪತಿಗೆ, ಅಂದರೆ ನಮ್ಮಲ್ಲೊಲ್ಲದವರನ್ನು ಅವಿಧೇಯತೆಗೆ ಈಗ ಪ್ರೇರೇಪಿಸುವ ಆತ್ಮನಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರಿ. ஆமென். வாசிங்க தமிழ்ல. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் ஒரு காலத்துல, ஆமென், நான் பவுல் வார்த்தைகளை யூஸ் பண்றேன். ஒரு காலத்துல நம்ம இந்த உலக வழக்கத்தின்படி ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க. இப்ப கீழ்ப்படியாமை கூட இந்த உலகத்தின் ஆகாயத்தின் பிரபுவின் நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது ஒண்ணு கீழ்ப்படியாமை. ஆமென். மனுஷனை கீழ்ப்படிய வேணாம், வேதத்துக்கு கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. வேதத்துக்கு, ஏன்னா ஒரே வழி பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே வழி தேவனுடைய வார்த்தை. ஆமென். யோவான் 1:1, தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தான் எழுத்து வடிவில நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிறோம். நீங்க தேவனுடைய வல்லமை உடைய வாழ்க்கையில பார்க்கணும்னா இந்த வார்த்தைய நீங்க பயன்படுத்தும் பொழுது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது தேவனுடைய நடத்துதலை பூரணமா பார்க்கலாம். இல்லைன்னா முடியாது. ஆமென். ஒரு விஷயத்துக்கு 2 வழி தானே இருக்கணும். ஆமென். இப்படி இருந்தா இது நடக்கும், இப்படி இல்லைன்னா இது நடக்காது. அவ்வளவுதான். ஆமென். தீர்மானம் நம்ம கையில தான். ತೀರ್ಮಾನವು ನಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:1 ನೋಡುತ್ತೇವೆ, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯ ಎಂಬವನು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದನು.
லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கடைசியா அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ. பிசாசுனுடைய நோக்கம் உங்ககிட்ட இருந்து எதை எடுத்துடணும் அப்படின்னு அவன் தெளிவா இருக்கானா இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ಕೆಲವರು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಸೈತಾನನು ಬಂದು ಅವರು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬಾರದೆಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಅವರ ಹೃದಯದಿಂದ ತೆಗೆದು ಬಿಡುತ್ತಾನೆ. ಇವರೇ ದಾರಿಯ ಮಕ್ಕಳಾಗಿರುವವರು. ஆமென். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. வசனத்தை கேட்கிறார்கள். நிறைய பேர் வசனம் கேட்கிறோம், எல்லா இடத்துலயும் வசனம் கேட்கிறோம், அது பெருசு இல்ல. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க இருந்து நான் போன உடனே என் வாழ்க்கையை நான் அப்படியே வாழுவேன், என் விருப்பத்தை நான் என்ன சொல்றது நிறைவேற்றி கொள்றேன், நான் நினைக்கிறத நான் செய்யறேன். அதுதான் பிசாசுக்கு வேணும். அவன் என்ன சொல்றான்? இந்த வசனத்தை என்ன பண்ணாம விசுவாசிக்காதபடிக்கு நம்மள ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுது. ஏசப்பா ஏத்துக்காத, நீ வழி விலகி போயிடு அப்படிலாம் பிசாசு பண்றது இல்ல. என்ன பண்றான்? உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அவருடைய வார்த்தை எடுத்துறோம். ஆமென். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி கையாளணும்னு தெரிய மாட்டேது. ஒரு போராட்டம் வரும்போது உலகத்துல இருக்கிற மனுஷன் மாதிரி நம்மளும் காலி பாத்திரம் மாதிரி கத்துறோம். ஆமென். உள்ள வசனம் இருந்துச்சுன்னா நிதானமா பிசாசினுடைய நெத்தி பொட்டுல அடிக்க முடியும். ஆமென். அது அவன் பொறுக்கி போடாதபடிக்கு விசுவாசத்தை காத்து கொள்றது என் கையில தான் இருக்கு. அதை நான் தான் செய்யணும். ஆமென். இந்த வருஷம் இத்தனை வருஷம் குடும்ப ஜெபம் இருக்கான்னு தெரியல. குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்க இந்த வருஷத்துல எடுத்திருக்கிற ஒரு தீர்மானமும், எங்க பிள்ளைங்க மனைவி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இந்த வருஷத்துல நம்ம விட்டுறக்கூடாது. ஆமென். குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு வசனத்தை கத்து கொடுங்க. ஆமென். நீங்களும் நானும் கடந்து போயிருவோம். இது நிரந்தரம் இல்ல, கடந்து போயிருவோம். ஆனா நம்ம பிள்ளைங்க வசனத்தை புடிச்சுக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் கையை புடிச்சிட்ட மாதிரி. ஆண்டவர் கையை புடிச்சு நாசமா போனவங்க யாருமே இல்ல. இத நீங்களும் நானும் செய்யணும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கடமை இது. ஹல்லேலூயா. ಸೈತಾನನು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬಾರದೆಂಬುದಾಗಿ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಆದರೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಈ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ ನಮಗೆ ಅದು ಆಶೀರ್ವಾದ. பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை குறித்து சொல்லிக் கொடுங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு ஆமென் ஆண்டவருக்காக வாழறதுனா என்ன, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. ஆமென். சபையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. ஊழியத்தினுடைய மேன்மையை, ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்டெகிரல் பார்ட்டா நமக்குள்ள ஊடுருவி போயிருக்கிற நாடி நரம்புல எல்லாம் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். இது பிசாசு அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து அவர்களை விலக்காததற்கு காரணமா மாறும். ஆமென். வசனம் உள்ளவே தங்கம். அவர்கள் விசுவாசத்தில் வளருவார்கள், கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்கள், தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்பார்கள். இல்லைன்னா கஷ்டம். ஆமென். அடிச்சுட்டா, கேட்கறது வாங்கி கொடுத்துட்டா, இதெல்லாம் நடக்கிறது இல்ல. ஆமென். வசனம் அவர்கள் இதயத்தில் விதைக்கப்படணும், இதய பலகையில் எழுதப்படணும். ஒரே வழி அதுதான் பரலோகத்துக்கு. நம்ம சுத்தமாவதுக்கு, பரிசுத்தமாவதுக்கு பைபிள்ல தான் சொல்லுது. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனமுடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஏன் நான் நடக்கிறத அது கைட் பண்ணணும். அப்பதான் உலகத்தோடு நான் இல்லைன்றத கண்டுபிடிச்சுக்கணும். தேவன் என் புள்ளங்கிறத அடையாளப்படுத்துவார். ஹல்லேலூயா. இல்லைன்னா கஷ்டம். கண்ணுல மூடி கர்த்தர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பினார்.
என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் இந்த வயசுக்கு எனக்கு அந்த வாய்க்கு அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன். சாத்தானின் வலிமைகள் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தை சொல்றேன். விடுதலை நாயகன் தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஓ சபை முழுவதும் இந்த காலையிலே ஆண்டவர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. ஆனா தேவன் அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகிறார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகிறார். சாத்தானின் வலிமைகள், சாத்தானின் வலிமைகள் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, சொல்லுங்கள், நல்ல ஜீவனோடு